Hi everyone. Good evening all. I am Gopinath, Assistant Training Officer, Government ITI, Ambattur, Chennai, Tamil Nadu. Today I am going to take class about heat and temperature. Previously, you might have learnt about work power energy. அதாவது இதுக்கு முன்னாடியே நாம ஒர்க் பவர் எனர்ஜியை பத்தி படிச்சிருப்போம். அதுல பர்டிகுலரா எனர்ஜி, ஆற்றல்ன்றது வேலை செய்ய தேவையான திறமை. ஸோ அந்த ஆற்றலினுடைய அலகுகளாலேயே இந்த வெப்பத்தையும் நாம அளவிடலாம். மொத்தத்துல வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம இங்க கவர் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி நாம ஒரு கிளான்ஸ் பார்க்க போறோம். ஸோ முதல்ல வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டெஃபினிஷன், அடுத்தது அதனுடைய அலகுகள், அடுத்தது அதனுடைய விளைவுகள் எஃபெக்ட்ஸ், அடுத்தது ஸ்பெசிபிக் ஹீட் வெப்ப எண், அடுத்தது வகையா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பாடிஸ், அதாவது பொருள்களை வெப்பப்படுத்தும் போது விரிவடையும். ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட், அதே மாதிரி பொருள்களை வெப்பப்படுத்தும் போது வெப்பம் எப்படி பரவுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அடுத்தது என்னென்ன வகையான வெப்பங்கள், டைப்ஸ் ஆஃப் ஹீட், அடுத்தது வெப்பத்தை எப்படி நம்ம கணக்கிடுது, அது இழந்தாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி, ஹீட் லாஸ் ஆர் கெயின், அது எப்படி நாம கணக்கிடுறது. அடுத்தபடியாக வெப்பநிலை என்னும் போது அதுக்கு ஒரு டெஃபினிஷன், அதுக்கு உண்டான யூனிட்ஸ், அந்த யூனிட்ஸ் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படி நம்ம மாத்துறது, அடுத்தது வெப்பநிலையை அளக்க பயன்படும் கருவிகள், அடுத்தபடியாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன், வெப்பப்படுத்தும் போது பொருள்கள்ல நீளத்தில் ஏற்படுற மாற்றம், அதனுடைய பரப்பளவுல ஏற்படுற மாற்றம், அதனுடைய கன அளவுல ஏற்படுற மாற்றம், இதை பத்தி பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல சொன்னோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடுகள். அடுத்தது கேள்வி நேரம், அதுக்கப்புறம் முடிவுரை. ஸோ முதல்ல டெஃபினிஷன். ஹீட், வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல். ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இது இட் இஸ் எ மெஷர் ஆஃப் த டோட்டல் கெனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் த பாடி. அதாவது ஒவ்வொரு பொருட்கள்லையும் அணுக்கள் அதனுடைய இயக்க ஆற்றல், மொத்த இயக்க ஆற்றலினுடைய ஒட்டு மொத்தம் எவ்வளவுன்றது தான் இந்த வெப்பம். அடுத்தது வெப்பம் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து, அதாவது ஹாட்டர் பாடிஸ்ல இருந்து கோல்டர் பாடிஸுக்கு தானாக பரவும். அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து குறைவா இருக்கிற இடத்துக்கு பரவும். இது வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல். பல ஆற்றல்கள் இருக்கு. மின் ஆற்றல், வெப்ப ஆற்றல், வேதி ஆற்றல், எந்திர ஆற்றல், சூரிய ஆற்றல், ஒளி ஆற்றல், ஒளி ஆற்றல். ஸோ அதுல இப்போ நம்ம இந்த வெப்ப ஆற்றல் எப்பவுமே வெப்ப ஆற்றல் மட்டும் இல்லை, எந்த ஆற்றலுமே நம்மளால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதே மாதிரி ஒரு வகையான ஆற்றல் மறைமாயின் அது வேறொரு வகையில் சேதமின்றி வெளித்தோன்றும். முக்கியமா இந்த சேதமின்றி வெளித்தோன்றும்ன்ற வார்த்தையை நம்ம மனசுல வச்சுக்கணும். இது இங்கிலீஷ்ல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் தட் த டோட்டல் எனர்ஜி ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதனுடைய அர்த்தம் என்னடான்னா, எனர்ஜி கேன் neither be created nor be destroyed. It can only be transformed or transferred from one form to another. அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றல் மறையுமாயின் அது பிரிதொரு வகையில் சேதமின்றி வெளித்தோன்றும். அதே மாதிரி இந்த வெப்ப ஆற்றலும் இதை வச்சு நம்ம வேலை செய்யலாம். எவ்வளவு ஆற்றல், வெப்ப ஆற்றல் நம்ம செலவிடுறோமோ நாம எதிர்பார்க்கிற, நாம நினைக்கிற ஆற்றல்ல வெளித்தோன்றும். So heat is a form of energy. Heat measure of the total kinetic energy of the particles in the body.
heat flows from the hotter bodies to the colder bodies. Law of conservation energy. Law of conservation of energy states that the total energy isolated system remains constant. Its meaning, energy can neither be created nor be destroyed. It can only be transformed or transferred from one form to another form. So அடுத்தபடியாக அலகுகள். So units. So units போது ஆற்றலினுடைய அலகு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜூல்ல அளக்கிறோம். என்ன ஆற்றலா இருந்தாலும் அதை வந்து நாம ஜூல்ல அளக்கிறோம். ஸோ ஜூல் அப்படின்றது என்னடான்னா, வேலை வந்து ஒரு நியூட்டன் விசையை செயல்படுத்தி அந்த பொருளானது 1 மீட்டர் தூரம் நகர்ந்துச்சுன்னா செய்யப்பட்ட வேலையின் அளவு வந்து 1 ஜூல்னு சொல்றோம். ஆற்றலும் வேலை செய்யும், அதே மாதிரி வெப்பமும் வேலை செய்யும். ஸோ வெப்பத்தையும் நாம ஜூலால அளக்கலாம். எஸ்ஐ முறையில வெப்ப ஆற்றலினுடைய அலகு என்னடான்னு சொன்னா ஜூல். இது போக கலோரி அப்படின்றது ஒரு விதமான அலகு. ஸோ கலோரி அப்படி என்னன்னா, the amount of heat required to raise the temperature of 1 gram of water through 1 degree centigrade. அதாவது 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு உயர்த்த தேவையான வெப்பமானது அதனுடைய ஒரு கலோரி எனப்படும். அதாவது மறுபடியும் சொல்றேன், 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு உயர்த்துவதற்கு தேவையான வெப்பத்தின் அளவு ஒரு கலோரி. இது கலோரியை வந்து நம்ம ஜூலா மாத்திக்கலாம். எப்படின்னா, ஒரு கலோரி என்பது 4.186 ஜூலுக்கு சமம். இதை ரவுண்ட் பண்ணி கூட நம்ம 4.2 ஜூல்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அடுத்தபடியாக BTU. BTU அப்படின்றது என்னடான்னா, the amount of heat required to raise the temperature of 1 pound of water. This is very important. 1 pound of water through 1 degree Fahrenheit. All of you, please keep it in mind. BTU means we should raise the temperature of 1 pound of water through 1 degree Fahrenheit is called BTU. 1 BTU. அதாவது ஒரு பவுண்ட் நிறையுள்ள, பவுண்ட் அப்படின்னா அதுவும் வந்து பிரிட்டிஷ் முறையில நிறையை அளக்கக்கூடிய ஒரு விதமான அலகு. ஸோ 1 பவுண்ட் நிறையுள்ள தண்ணீரினுடைய வெப்பநிலை 1 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு உயர்த்துவது, ஃபாரன்ஹீட் வெப்பநிலைக்கு உயர்த்துவதற்கு எவ்வளவு வெப்பம் தேவையோ அதுக்கு தான் வந்து ஒரு BTU அப்படின்னு பேரு. இதுக்கு கன்வர்ஷன் அப்படின்னா, ஒரு BTU இஸ் ஈக்குவல் டு 252 கலோரிஸ். ஐ மீன் 1 BTU இஸ் ஈக்குவல் டு 252 கலோரிஸ். நெக்ஸ்ட் அடுத்தபடியாக CHU. CHU அப்படின்றது சென்டிகிரேட் ஹீட் யூனிட். இப்போ BTUக்கு படிச்ச மாதிரியே the amount of heat required to raise the temperature of 1 pound of water through 1 degree centigrade. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னடான்னா, BTUல வந்து ஃபாரன்ஹீட்ல மெஷர் பண்றோம், CHUல வந்து சென்டிகிரேட்ல மெஷர் பண்றோம். அதாவது அதே மாதிரி 1 பவுண்ட் நிறையுள்ள தண்ணீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு ஒரு CHUன்னு சொல்லுவாங்க. இதனுடைய கன்வர்ஷன் ஃபேக்டர் என்னடான்னா, 1 CHU is equal to 453.6 கலோரிஸ். அதாவது 1 CHU அப்படின்றது 453.6 கலோரிஸ். ஸோ அடுத்தபடியாக எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். அதாவது பொருள்களை நாம வெப்பப்படுத்தும் போது என்ன மாதிரியான விளைவுகள், ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த ஹெட்டிங்ல பார்க்க போறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். வெரி ஃபர்ஸ்ட் there will be a change in temperature. If a substance gets heat or if you take away the heat from that substance, definitely its temperature will get changed. என்னடான்னா, ஒரு பொருளுக்கு நாம வெப்பத்தை கொடுத்தாலும் சரி, அதில் இருக்கிற வெப்பத்தை இழக்க செய்தாலும் சரி, கட்டாயமா அதனுடைய வெப்பநிலை வந்து மாறும். இது முதல் சேஞ்ச். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன். ஸோ வெப்பப்படுத்தும் போது அதனுடைய அளவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சதுர வடிவமா இருந்துச்சுன்னா அதனுடைய பக்கங்கள், செவ்வக வடிவமா இருந்துச்சுன்னா அதனுடைய நீளம் மற்றும் அகலம், வட்ட வடிவமான ராடு மாதிரி இருந்துச்சுன்னா, உருளை வடிவத்துல இருந்துச்சுன்னா அதனுடைய விட்டமும் அல்லது அதனுடைய உயரம் அல்லது நீளமும் கட்டாயமா மாறும்.
ஸோ இந்த மாதிரி மாறும்போது அதனுடைய பரப்பளவுகளையும் மாற்றம் ஏற்படும், கன அளவுலையும் மாற்றம் ஏற்படும். ஸோ அடுத்தபடியாக சேஞ்ச் இன் பிசிக்கல் ஸ்டேட். சேஞ்ச் இன் பிசிக்கல் ஸ்டேட் நல்லா கேட்டீங்க. பிசிக்கல் ஸ்டேட் அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களுமே 3 நிலையில தான் காணப்படும். ஒன்னு திடநிலை, இன்னொன்னு திரவ நிலை, மூணாவது வாயு நிலை. அதாவது சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் gaseous state. This is the physical state. This physical state also will get changed while heating. வெப்பப்படுத்தும் போது அதனுடைய நிலை மாற்றத்திலையும் மாற்றம் நிகழும். அதாவது திடப்பொருள்கள் திரவ நிலையாவோ, திரவ பொருள்கள் வாயு நிலைக்கோ, அல்லது வாயு பொருட்கள் மீண்டும் திரவ நிலைக்கோ, அல்லது திரவ பொருட்கள் மறுபடியும் திட மாறும். எப்போ ஒரு பொருளுக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்கும் போதோ அல்லது வெப்பத்தை இழக்க செய்யும் போதோ. ஸோ அடுத்தபடியாக ஸ்ட்ரக்சர், அதனுடைய அமைப்பு, உள் அமைப்பு, அணுக்கூறுகள், அதாவது கிரானுலர் டைப், பிளேக் டைப். ஸோ இந்த மாதிரி அதனுடைய உள் கூற்றுகள் மாற்றம் ஏற்படும். அடுத்தபடியாக சேஞ்ச் இன் பிசிக்கல், கெமிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது பிசிக்கலாவோ அல்லது வேதியியல் மாற்றமோ அல்லது எந்திர மாற்றங்களோ அல்லது மின்சார பண்புகளிலோ மாற்றங்கள் நிகழும். ஸோ நம்ம முன்னாடியே நம்ம முற்காலத்துல வகுப்புகள்ல படிச்சிருப்போம். எந்திர பண்புகள், அதாவது டக்டிலிட்டி, மேலபிலிட்டி, பிரிட்டில்னஸ், ஹார்ட்னஸ், கொய்சிவ்னஸ், அடிசிவ்னஸ், பிளாஸ்டிசிட்டி, எலாஸ்டிசிட்டி. ஸோ இந்த மாதிரி பண்புகள்ல எல்லாமே வெப்பப்படுத்தும் போது மாற்றம் நிகழும். அதனாலதான் ஒரு பொருள் நம்ம செஞ்சு முடிச்ச பிறகு செய்யும் பொழுது நம்ம பலவிதமான மிஷினரி ஆபரேஷன்ஸை வந்து கையாள வேண்டி இருக்கும். டேர்னிங் பண்றதோ, இல்லை ஷேப்பிங் பண்றதோ, இல்லை ஆக்ஸாயிங் பண்றதோ, ஈவன் ஃபைலிங் பண்ணும்போது கூட சரி, வெப்பப்படும் போது அதனுடைய பண்புகள் வந்து மாற்றம் நிகழும். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களில் இருந்து மீண்டும் அப்பொருள் தன்னுடைய அசல் ஒரிஜினல் நிலைக்கு திரும்பி வரதுக்காக தான் ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ப்ராசஸே நாம செய்யறோம். ஸோ அந்த மாதிரி ஹீட் ட்ரீட்மெண்ட் செய்யும் போது வெப்பப்படுத்தி குளிர்விக்கப்படுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பொருள் இழந்த அத்தனை பண்புகள், எந்திர பண்புகளையும் மீண்டும் திரும்ப பெறும். அடுத்தபடியாக ஸ்பெசிபிக் ஹீட், வெப்ப எண். ஸோ ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து வெப்ப எண் ஒன்று தனியா இருக்கும். அதனுடைய அளவு இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொருளுக்குன்னு ஒரு வெப்ப எண் இருக்கும். ஸோ வெப்ப எண் அப்படின்றது என்னடான்னா, the amount of heat energy required to raise the temperature of 1 gram of a substance through 1 degree centigrade is called specific heat. அதாவது 1 கிராம் நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு அதனுடைய வெப்பநிலையை உயர்த்தும் போது ஏற்றுக்கொள்ளும் வெப்பமே அப்பொருளினுடைய வெப்ப எண் எனப்படும். இது ரொம்ப முக்கியமானது. The amount of heat energy required to raise the temperature of 1 gram of a substance through 1 degree centigrade is called specific heat. It is represented by the letter S in CGS system and C in SI system. அதாவது இதனுடைய குறியீடு வந்து CGS முறையில வந்து S ன்னு சொல்றோம், SI சிஸ்டத்துல வந்து C ன்னு சொல்றோம். கீழே ஒரு சில பொருள்களுடைய வெப்ப எண்கள் இது எப்பவுமே நம்ம சில ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ தண்ணியை பொறுத்த மட்டும் அதனுடைய வெப்ப எண் வந்து 1. அலுமினியத்துக்கு வந்து 0.22, காப்பருக்கு வந்து 0.1, அயனுக்கு வந்து 0.12, பிராஸ் பித்தளைக்கு வந்து 0.092, கோல்டுக்கு வந்து அதாவது தங்கம் 0.0301, லெட்டுக்கு வந்து 0.0305, சில்வர் 0.0558, ஜிங்க் 0.0925, மெர்க்குரி 0.033, ஆல்கஹால் 0.58, ஐஸ் அதாவது ஐஸ் பனிக்கட்டியை பொறுத்த மட்டும் -10 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில அதனுடைய வெப்ப எண் வந்து 0.49. ஸோ அடுத்தபடியாக எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பாடிஸ், பொருட்களின் விரிவடைதல். When a solid, liquid or gaseous substance is heated, it expands and volume is increased. When it's cooled, it shrinks and its volume also decreased. அதாவது ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது வந்து விரிவடையும்,
அந்த விரிவடைகிறதுனால அதனுடைய பருமளவு கன அளவும் அதிகரிக்கும். கூல் பண்ணும்போது அதாவது குளிர்ச்சி அடையும் பொழுது அதனுடைய அளவு வந்து சுருங்கும், அதனால அதனுடைய கன அளவும் குறையும். A solid substance is heated, it shows 3 types of expansions. அதாவது இது திடப்பொருள், திரவ பொருள், வாயு தனித்தனியா பெருக்கங்கள் உண்டு. இதுல முக்கியமா நாம பார்க்க போறது என்னடான்னா சாலிட்ஸ், அதாவது திடப்பொருள்கள்ல ஏற்படுற விரிவாக்கம். சோ இதை வந்து 3 விதமா சொல்லலாம். ஒன்னு வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷன், ரெண்டாவது வந்து சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், மூணாவது வந்து கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். அதாவது தமிழ்ல சொன்னோம்னா நீளப்பெருக்க எண், பரப்பு பெருக்க எண், பரும பெருக்க எண். சோ இந்த மூணுத்துக்குமே வந்து 3 விதமான குறியீடுகள். நீளப்பெருக்க எண்ணை வந்து ஆல்பா அப்படின்ற குறியீட்டாலையும், பரப்பு பெருக்கத்தை வந்து பீட்டா என்ற குறியீட்டாலையும், பரும பெருக்கத்தை வந்து காமா என்ற குறியீட்டாலையும் நாம குறிக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம அந்த லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னன்றத தனியா பார்க்க போறோம். So linear expansion, coefficient of linear expansion is defined as the increase in length per unit length per degree rise in temperature. அதாவது ஒரு பொருளினுடைய வெப்பப்படுத்தும் போது அதனுடைய நீளத்தில் ஏற்படும் மிகுதிப்பாட்டிற்கும், நல்லா கவனிச்சுங்க, அதன் நீளத்தில் ஏற்படும் மிகுதிப்பாட்டிற்கும் அதன் ஆரம்ப நீளத்திற்கும் 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்வால் ஏற்படுமே அப்பொருளின் நீளப்பெருக்க எண் எனப்படும். Coefficient of linear expansion is defined as a increase in length per unit length per degree rise in temperature. It is denoted by the letter alpha. இதனுடைய குறியீடு ஆல்பா ஆகும். சோ ஆல்பா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஃபார்முலா, ரொம்ப எளிதான ஒரு சூத்திரம். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு L1 into T2 minus T1. அதாவது L1 அப்படின்றது வந்து பொருளினுடைய ஆரம்ப நீளம், இனிஷியல் லென்த். L2 அப்படின்றது வந்து பொருளினுடைய இறுதி நீளம், ஃபைனல் லென்த். T1 அப்படின்றது பொருளினுடைய ஆரம்ப வெப்பநிலை. T2ன்றது வந்து இறுதி வெப்பநிலை. சோ இறுதி வெப்பநிலையில் இருந்து ஆரம்ப வெப்பநிலையை கழிச்சோம்னா தான் அதனுடைய மிகுதிப்பாடு, that change in length. Keep it in mind, no increase in length, change in length. இன்க்ரீஸ் லென்த்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது, எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மீட்டர் நீளமுள்ள ஒரு உருளையை வந்து நம்ம வெப்பப்படுத்துறோம்னா, ஸோ குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அப்புறம் அதனுடைய நீளத்தை அளந்து பார்த்தோம்னா 1.2 மீட்டர்னு இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அப்போ சேஞ்ச் இன் லென்த் அப்படின்றது என்னன்னா 1.2 மீட்டர் மைனஸ் 1 மீட்டர் ஈக்குவல் டு 0.2 மீட்டர் பை L1 ஆரம்ப நீளம் 1 மீட்டர். அப்புறம் T2 மைனஸ் T1, அதாவது 1 டிகிரி வெப்பநிலைக்கு நம்ம பண்ணணும். ஆனா எக்ஸாக்டா ஒரு டிகிரிக்கு அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம்ன்றதுனால ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, ஸோ ஆரம்ப வெப்பநிலை எவ்வளவு இருக்கு, இறுதியா ஃபைனலா எவ்வளவு வெப்பநிலை இருக்கு, ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டு அதால வகுத்துட்டோம்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் கிடைச்சிடும், நீளப்பெருக்க எண் கிடைச்சிடும். ஸோ இது அநேகமா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் இந்த ஃபார்முலாவை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு L2 minus L1 by L1 into T2 minus T1. ஞாபகம் வச்சுங்க, L2 minus L1 change in length. அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா T2 minus T1 change in temperature. அடுத்தது பாத்தீங்கன்னா coefficient of superficial expansion. எப்போ வந்து ஒரு பொருளினுடைய அளவுகள்ல மாற்றம் ஏற்படுத்தோ அப்போ கட்டாயமா அதனுடைய பரப்பளவை நம்ம கால்குலேட் பண்ணும் போதும் மாற்றம் நிகழும். சோ அந்த பரப்பளவுல ஏற்படுற மாற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பரப்பு பெருக்கம் சொல்றோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்பான்ஷன் சொல்றோம். சோ இதுக்கு கணக்கு போறதுக்கு தனியா எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஆல்பாவை கண்டுபிடிச்சோம்னா அந்த ஆல்பாவை வந்து 2 நமக்கு பீட்டா கிடைச்சிடும், அதாவது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் கிடைச்சிடும். ஸோ நம்ம லீனியர் எக்ஸ்பான்ஷனை கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஸோ சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனை வந்து அதை 2ஆல பெருக்கினாலே நமக்கு பீட்டா கிடைச்சிடும். தட் மீன்ஸ் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் கிடைச்சிடும். அதாவது when a solid is heated, its area increases and is called superficial expansion. It is denoted by the letter beta is equal to 2 into alpha. அடுத்தபடியாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், அதாவது பருமளவில் ஏற்படும் பெருக்கம்.
ஸோ பருமளவில் ஏற்படும் பெருக்கம் அப்படின்னு என்னன்னா, when a solid is heated, its volume increases and is called cubical expansion. It is denoted by the letter gamma. அதாவது ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அளவுகள்ல மாற்றம் ஏற்படும். அளவுகள்ல மாற்றம் அதனுடைய பருமளவை கணக்கிடும் போதும் பருமளவுல மாற்றம் கட்டாயமா தெரியும். அந்த பருமளவில் ஏற்படும் அந்த மாற்றத்திற்கும் அதன் ஆரம்ப பருமத்திற்கும் 1 டிகிரி வெப்பநிலை உயர்வுக்கு ஏற்படும் இந்த மாற்றத்தை தான் நம்ம கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து காமான்னு சொல்றோம். இதை கணக்கு போறதுக்கு தனியா ஃபார்முலா எதுவும் கிடையாது. போன சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷனுக்கு சொன்ன மாதிரியே காமா இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ ஆல்பா. அதாவது நீளப்பெருக்கு என்ன கண்டுபிடிச்சு இல்லையா, அது அப்படியே 3. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், காமா கிடைச்சிடும். ஸோ தனி ஃபார்முலா இல்லாதான் கிடையாது. ஸோ இப்போ மொத்தத்துல பாத்தீங்கன்னா 3 விதமான பெருக்கங்கள்: கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதுல நீளப்பெருக்க எண்ணுக்கு மட்டும் ஃபார்முலா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு L2 minus L1 by L1 into T2 minus T1. அடுத்தது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து அந்த ஆல்பாவை 2ஆல மல்டிப்ளை பண்ணாலே போதும். அடுத்தது கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து அதே ஆல்பாவை 3ஆல பெருக்கினாலே நமக்கு கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கும். ஓகேயா? ஸோ அடுத்தது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட், அதாவது வெப்பம் எப்படி பரவுது. ஸோ ஒரு பொருளுக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்குறோன்னு சொன்னா அந்த பொருளுக்கு வந்து எப்போ வந்து பரவுது அப்படின்றத பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது வெப்பம் வந்து 3 விதத்துல பரவுது. அதாவது ஹீட் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இன் 3 ways. அதாவது கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் அப்படின்னு சொன்னா வெப்ப கடத்தல், கன்வெக்ஷன் அப்படின்னு சொன்னா வெப்ப சலனம், ரேடியேஷன் அப்படின்னு சொன்னா வெப்ப கதிர்வீச்சு. ஸோ இதுல ஒவ்வொன்றத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நல்லா தெரியும். அதாவது ஒரு கைப்பிடி கொண்ட ஒரு பாத்திரத்துல திரவம் தண்ணீரை ஊற்றி நம்ம ஸ்டவ்லயோ அடுப்புலயோ வச்சு கொதிக்க விடும்போது முதல்ல கண்டக்ஷன் எப்படி ஏற்படுதுன்றதை விளக்கி இருக்காங்க. அடுத்தது கன்வெக்ஷன் எப்படி ஏற்படுதுன்றதை விளக்கி இருக்காங்க. மூணாவதா ரேடியேஷன் எப்படி இருக்குன்றதை விளக்கி இருக்கிறாங்க. இது பார்க்க அடுத்தது நம்ம தனித்தனியா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கிளீனா கமெண்டோடவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ஒவ்வொன்றத்தை பத்தி நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து கண்டக்ஷன், அதாவது வெப்ப கடத்தல். ஸோ வெப்ப கடத்தல் அதாவது in heat conduction the energy is transferred from molecule to molecule. Direct contact, the molecules themselves do not necessarily change position. அதாவது என்னடான்னா இது இந்த கடத்தல் அப்படின்றது வந்து அதிகம் திடப்பொருள்கள்ல எப்படி நிகழும் அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கம்பியை வச்சு அடுப்புல ஹீட் பண்ணோம்னா கம்பியினுடைய மறுமுனையை தான் வந்து நாம என்ன பண்றோம், வெப்பப்படுத்துறோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம கை வரைக்கும் சூடு வந்து பரவும். எப்படி பரவுது? சோ அந்த கம்பியில இருக்கிற மூலக்கூறுகளானது இடம் விட்டு இடம் பெயராமல், அந்த கம்பியில் இருக்கிற மூலக்கூறுகளானது இடம் விட்டு இடம் பெயராமல் தான் பெற்ற வெப்பத்தினை அடுத்து பக்கத்தில் உள்ள மூலக்கூறுகளுக்கு பரவ செய்யும் முறைதான் வெப்ப கடத்தல். நம்ம இன்னும் கொலிகளா சொன்னோம்னா பிட் பாக்கெட் அடிக்கிறானுங்க, பஸ்ல பிட் பாக்கெட் அடிக்கிறானுங்க. சோ பர்ஸ யாரு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க செகண்டே பாத்தீங்கன்னா வந்து அப்படியே பக்கத்துல அவருடைய கூட்டாளிகளுக்கு போயிட்டு கடைசியா போய் அவன் இறங்கி போயிடுவான். இவன் எடுத்தவன் அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்குவான், நமக்கு சந்தேகமே வராது அவன் தான் எடுத்தானா. ஸோ அவன் அங்கேயே இருப்பான், ஆனா அந்த பொருள் மட்டும் அப்படியே 1 by 1 கடந்து போயிடும். அதே மாதிரி தான் இதுலயும் வெப்பமடைந்த மூலக்கூறுகள் தான் அடைந்த வெப்பத்தினை இடம் விட்டு இடம் பெயராமல் அடுத்த மூலக்கூறுகளுக்கு பரவ செய்யும் முறை. அடுத்தபடியாக இத படம் கொஞ்சம் தெளிவா தெரியும் வீடியோ. ஸோ கம்பியை நம்ம ஹீட் பண்றோம், ஹீட் பண்ணும்போது வெப்பம் வந்து நம்ம கை அளவுக்கு பரவுது. ஸோ 2வது படத்துல பாத்தீங்கன்னா molecules in solid objects don't move, they vibrate or jiggle. அதாவது நகராமல் மூலக்கூறுகள் இடம் விட்டு இடம் நகராமல்
வெப்பத்தை கடத்த செய்யும் முறைக்கு தான் வந்து கண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்தபடியாக வெப்ப சலனம், கன்வெக்ஷன். வெப்ப சலனம் அப்படின்றது என்னடான்னா, கன்வெக்ஷன் இஸ் த ஹீட் டிரான்ஸ்ஃபர் due to the bulk movement of molecules within fluids such as liquids, gases in upward flow. Note this point, in upward flow. அதாவது வெப்ப சலனம் அப்படின்றது என்னடான்னு சொன்னா, மூலக்கூறுகள் இடம் விட்டு இடம் பெயர்ந்து வெப்பத்தை பரவ செய்யும் முறை. மூலக்கூறுகள் இடம் விட்டு இடம் பெயர்ந்து வெப்பத்தை பரவ செய்யும் முறை. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சிம்பிள், நம்ம வீட்லயே நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஒரு வானலியில எண்ணெயை விட்டுட்டு ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்ல ஏத்தினீங்கன்னா, ஸோ முதல்ல வந்து அந்த வெப்பம் வந்து அந்த வானலிக்கு போகும். ஸோ வானலி வெப்பம் அடைஞ்ச பிறகு வானலியே அடியில தொட்டுட்டு இருக்கிற அந்த எண்ணெய் மூலக்கூறுகளை வந்து வெப்பமடைய செய்யும். ஸோ வெப்பமடைந்த அந்த மூலக்கூறுகள் என்ன பண்ணுட்டாங்கன்னா, தான் அடைந்த வெப்பத்தை மற்ற மூலக்கூறுகளுக்கு பரவ செய்வதற்காக மேல் நோக்கி நகரும், அப்வர்ட் ஃப்ளோ. ஸோ நகரும் போது பக்கத்தில் இருக்கிற மற்ற மூலக்கூறுகளுக்கும் அந்த வெப்பம் வந்து பரவிடும். ஸோ இந்த மாதிரி மூலக்கூறுகள் இடம் விட்டு இடம் பெயர்ந்து வெப்பத்தை பரவ செய்யும் முறைக்கு கன்வெக்ஷன் அப்படின்னு பேர். அதாவது கன்வெக்ஷன் இஸ் த ஹீட் டிரான்ஸ்ஃபர் டியூ டு த பல்க் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் வித்தின் ஃப்ளூயிட்ஸ் சச் as gases and liquids in upward flow. அடுத்தது ரேடியேஷன். ரேடியேஷன் அப்படின்றது என்னடான்னா வெப்ப கதிர்வீச்சு. ஸோ வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றது என்னடான்னா, ரேடியேஷன் இஸ் த எமிஷன் ஆர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் அண்ட் இட் டஸ் நாட் ரிக்வயர்ட் எனி மீடியம் சச் as பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ். அதாவது ரேடியேஷன் கதிர்வீச்சு அப்படின்றது என்னடான்னா, இதுக்கு எந்த விதமான மீடியமும் தேவையில்லை. அதாவது ஊடகம், எந்த ஊடகத்தின் உதவியும் இன்றி வெப்பம் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர். ஸோ இப்போ கடத்தல்லையோ அல்லது சலனத்திலேயோ பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஊடகம், அதாவது அந்த ஊடகம் அப்படின்றது வந்து அந்த மாலிகூல்ஸ். ஸோ கடத்தல்ல மாலிகூல்ஸ் இடம் விட்டு இடம் நகராமல், சலனத்துல பாத்தீங்கன்னா மூலக்கூறுகள் இடம் விட்டு இடம் நகர்ந்து, அந்த மாதிரி இந்த கதிர்வீச்சு முறைக்கு வந்து எந்த விதமான ஒரு ஊடகங்களின் உதவியே தேவையில்லை. அந்த மாதிரி ஊடகத்தின் உதவியே இல்லாம வெப்பம் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, இது எல்லாருக்குமே தெரியும். சோ பல லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற நம்ம சூரியன்ல இருந்து வெப்பமானது நம்ம பூமியை வந்து அடையுது. ஸோ எப்படி, இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம காத்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான். ஸோ அதிகப்படியான இடம் வந்து வெற்றிடமா தான் இருக்கு, வேக்யூமா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த வேக்யூமு, அடுத்தது காற்று மண்டலம், அத்தனையையும் தாண்டி அந்த பொருள் எதை அடையணுமோ அது கரெக்டா ரீச் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தபடியாக டைப்ஸ் ஆஃப் ஹீட், வெப்பத்தின் வகைகள். வெப்பத்தின் வகைகள் அப்படின்னும் போது முதலாவதாக சென்சிபிள் ஹீட், அடுத்தபடியாக லேட்டன்ட் ஹீட்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல உணரப்படும் வெப்பம், இது ஆவியாதலின் உள்மறை வெப்பம் அல்லது உருகுதலின் உள்மறை வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்சிபிள் ஹீட், உணரப்படும் வெப்பம். உணரப்படும் வெப்பம் அப்படின்னா அந்த வார்த்தையிலேயே மீனிங் இருக்கு, சென்ஸ். வி கேன் சென்ஸ், வி கேன் see, நம்மளால உணர முடியும், தொட்டு பார்த்து உணரலாம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வரைக்கும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா தெர்மோமீட்டர் மூலமா வெப்பநிலை உயர்வடையும். ஸோ அதை வச்சு நம்ம வெப்பம் கொடுக்குறோம், வெப்பநிலை உயர்வடையுது அப்படின்றத நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். we can sense, நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். this is called a sensible heat, உணரப்படும் வெப்பம்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. சென்சிபிள் ஹீட், அதாவது ஒரு லிக்விடு, அதனுடைய வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா 10 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெப்பத்தை கொடுக்குறோம். ஸோ கொடுக்கும்போது கட்டாயமா அதனுடைய வெப்பநிலையில மாற்றம் ஏற்படுது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 டிகிரி சென்டிகிரேட்டா அது மாறி இருக்கு. தட் மீன்ஸ் என்ன, 10 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையிலிருந்து
50 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு உயர்ந்திருக்குது. அப்ப இதை நம்மளால உணர முடியுது, பார்க்க முடியுது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சென்சிபிள் ஹீட்னு சொல்றோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட், ஆவியாதலின் உள்மறை வெப்பம். உள்மறை ஆவியாதலோ அல்லது உறைதலோ உள்மறை வெப்பம். The heat gained or given by the substance during a change in physical state, that means without change in temperature, is called latent heat. நல்லா பாருங்க, சேஞ்ச் இன் ஸ்டேட், அதனுடைய நிலையில மாற்றம் ஏற்படும். பிசிக்கல் ஸ்டேட் நிலை, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பொருள்கள் அத்தனையுமே வந்து திட நிலையில் இருக்கும், திரவ நிலையில் இருக்கும், வாயு நிலையில் இருக்கும். ஸோ இந்த 3 விதமான நிலைகள் இருந்து மாறும். அங்க வந்து வெப்பநிலை மாற்றமே தெரியாது, இருக்காது. எடுத்துக்காட்டுக்கு தண்ணி, நம்ம தண்ணியை வந்து நம்ம பாயில் பண்றோம், அடுப்புல வச்சு ஹீட் பண்றோம், வெப்பத்தை கொடுக்குறோம். ஸோ கொடுக்கும்போது கட்டாயமா ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும். ஏன்னா இது ஆற்றல் வேலை செய்யும். என்ன வேலை செய்யுது, அதனுடைய வெப்பநிலையை உயர்த்தும். எது வரைக்கும்? 100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் உயர்த்தும். அதாவது தண்ணீரினுடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட். ஸோ அது வரைக்கும் வெப்பநிலை மாற்றம் உயரும். இதை வந்து நம்ம சென்சிபிள் ஹீட்னு சொல்லுவோம். ஆனா கண்டினியூவா நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு சொன்னா அந்த 100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையை அடைந்த அந்த தண்ணீரானது மாறாது. ஆனா எங்க போகுது? ஸோ அந்த தண்ணி கம்ப்ளீட்டா நாம கொடுக்கும் வெப்பத்தை பயன்படுத்தி கொள்கிறது. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் நம்ம கொடுக்குற வெப்பம் டெம்பரேச்சரை மாத்திடுச்சு. ஆனா தண்ணியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பாயிலிங் 100 டிகிரிஸ் தான். ஸோ 100 டிகிரிஸ்க்கு அப்புறம் நமக்கு அங்க வெப்பநிலை மாற்றம் இருக்காது. We can't find any difference in temperature. So in that case, where is giving heat going? நம்ம கொடுக்கிற ஹீட் எங்க போகுது? ஸோ அந்த தண்ணியை ஆவியா, நீராவியா மாத்துறதுக்கு பயன்படுது. ஸோ அந்த நீராவியா மாற்றத்துக்கு பயன்படுறது நிலை மாறுது, திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுது. ஸோ அந்த மாதிரி நிலை தன்னுடைய பிசிக்கல் கண்டிஷன்ல இருந்து மாறத்துக்காக நாம கொடுக்கக்கூடிய அல்லது அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கக்கூடிய அந்த வெப்பத்துக்கு பேர் தான் வந்து லேட்டன்ட் ஹீட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தண்ணி வந்து ஆவியாகுது. அதே மாதிரி தண்ணியில் இருக்கிற நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற அந்த வாட்டர்னுடைய டெம்பரேச்சரை நாம இழக்க செய்தோம்னா, தட் மீன்ஸ் இஃப் யூ ஸ்டார்ட், அது ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஸோ அதனுடைய டெம்பரேச்சர் என்ன ஆகும்? ஸ்லோவா குறைஞ்சிக்கிட்டே வரும். எது வரைக்கும் குறையும்? 0 டிகிரி சென்டிகிரேட் வாட்டரா மாறுற வரைக்கும் குறையும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லாருமே 0 டிகிரி சென்டிகிரேட்னா ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. நோ, 0 டிகிரி சென்டிகிரேட் வாட்டரா தான் மாறும் முதல்ல. அதுக்கப்புறம் 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கிற அந்த தண்ணியானது வெப்பநிலை மாற்றம் இல்லாமல் 0 டிகிரி சென்டிகிரேடு ஐஸா மாறும். சோ அந்த 0 டிகிரி சென்டிகிரேடு வாட்டர் 0 டிகிரி சென்டிகிரேட் ஐஸா மாறதுக்காக எடுத்து நம்ம வெப்பத்தை இழக்க செய்யறோம் இல்லையா, அந்த வந்துதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? சோ again நான் ரிப்பீட் பண்றேன். the heat gained or given off by the substance during a change in physical state without change in temperature is called latent heat. It is denoted by capital L. so இது நாம கேபிட்டல் எல் அப்படின்ற ஒரு சிம்பலால குறியிடலாம். ஸோ ஒரு பொதுவா அதாவது பனிக்கட்டியினுடைய லேட்டன்ட் ஹீட் எவ்வளோன்னு இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பனிக்கட்டி, நீராவி, ஏன்னா அடிக்கடி நமக்கு கணக்குகள் வரும்போது சில கேள்வியில கொடுப்பாங்க, ஒரு சில கேள்வியில கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலன்றதுக்காக நமக்கு கணக்கிட்டு வர முடியாது. இதெல்லாம் நம்ம ஜென்ரலா படிச்சிருக்கணும். ஸோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் இஸ் ஈக்குவல் டு 80 கலோரிஸ் பர் கிராம் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா மீனிங் அப்படின்னா, 1 கிராம் நிறையுள்ள தண்ணீரை உறைய வைக்கிறதுக்கு, ஃப்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து அதுல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 80 கலோரிஸ். எவ்வளோ? 80 கலோரிஸ். அதுதான் வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி 1 கிராம் நிறையுள்ள தண்ணீரை முழுவதுமாக ஆவியாவதற்கு எவ்வளவு ஹீட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 540 கலோரி. திஸ் இஸ் கால்ட் லேட்டன்ட் ஹீட் ஸ்டீம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல உங்களுக்கு
ஒரு சாலிட் வந்து மெல்ட் ஆகுது, மெல்ட் ஆகி லிக்விடா மாறுது, மறுபடியும் அந்த லிக்விட் வந்து அதாவது ஹீட் கொடுக்கும்போது எவாபரேட் ஆகுது. எகைன் இந்த எவாபரேஷன் ஸ்டீம் அப்படின்றது என்னதான்னா ஃப்ரீஸ் பண்ணும்போது கண்டென்ஸ் ஆகுது. ஸோ கண்டென்ஸ் ஆகும்போது வாட்டரா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த வாட்டரை எகைன் நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது எகைன் இட் பிகம்ஸ் சாலிட், ஐஸா வந்து மாறுது. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். அடுத்தது அமௌண்ட் ஆஃப் ஹீட். எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு பொருளுக்கு எவ்வளவு வெப்பத்தை கொடுத்தோம், எவ்வளவு வெப்பத்தை கொடுத்தோம் அப்படின்றத எப்படி கணக்கிடுறது? இதுக்குன்னு தனியா எந்த விதமான ஒரு உபகரணமும் இல்லை. ஒரு மெத்தட், மிக்சர் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி கலோரி மீட்டர் மூலமா வந்து நாம அந்த பொருள் எவ்வளவு வெப்பத்தை இழக்குது அல்லது வெப்பத்தை ஏற்குது அப்படின்றத பார்க்க போறோம். There is no specific instrument to measure the amount of heat. The apparatus used to measure the amount of heat by mixer method is nothing but a cylindrical shaped vessel and a stirrer made out of copper. அதாவது இதுக்குன்னு தனியான ஒரு எந்த உபகரணம் கிடையாது. ஒரு காப்பர்ல செய்யப்பட்ட ஒரு உருளை வடிவ பாத்திரம், அதுல ஒரு ஸ்பூன், ஸ்டிரர், இதுதான் வந்து கலோரி மீட்டர் அப்படின்றது. ஸோ இதை வச்சுதான் நாம வந்து அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்குறோம் அல்லது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எடுக்கிறோம் அப்படின்றத நாம பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்றது விரும்புகிறேன். என்னடான்னா ஒரு பொருள் வந்து எவ்வளவு வெப்பத்தை இழக்குதோ அதே அளவு வெப்பத்தை மற்றொரு பொருள் கட்டாயமா ஏற்றுக்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த குளிர்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் சுடுதண்ணி வச்சு குளிப்போம். ஸோ ஒரு சராசரியாக ஒரு மனிதன் குளிக்கிறதுக்கு வந்து 20 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா 20 லிட்டர் தண்ணியும் வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சோ அல்லது அடுப்புல வச்சோ ஹீட் பண்றது இல்லை. ஒரு 5 லிட்டர் தண்ணியை வந்து தனியா ஒரு பாத்திரத்துல வச்சு ஹீட் பண்ணிட்டு மீதி இருக்கிற 15 லிட்டர் தண்ணியை பக்கெட்ல வச்சு அந்த கொதிநிலையை அடைந்த அந்த 5 லிட்டர் தண்ணியை வந்து இந்த 15 லிட்டர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணும்போது அந்த 5 லிட்டர் தண்ணி ஏத்துக்கிட்ட வெப்பமானது இழக்கும், குறையும். ஸோ அந்த எவ்வளவு குறையுதோ அந்த குறைந்த அளவு வெப்பத்தை இந்த பக்கெட்ல இருக்கிற அந்த 15 லிட்டர் தண்ணி ஏத்துக்கும். ஏத்துக்கிட்டு இதனுடைய வெப்பநிலை உயரும். அந்த 5 லிட்டர் தண்ணியினுடைய வெப்பநிலை குறையும். இது எவ்வளவு குறையும், இது எவ்வளவு உயரும் அப்படின்னு சொன்னா இரண்டினுடைய வெப்பநிலையும் சமநிலை ஆகும் வரை வெப்பம் பரவும். நல்லா மனசுல வச்சுங்க. ஒரு பொருள் வந்து இழக்குதுன்னு சொன்னா கட்டாயமா இன்னொரு பொருள் வந்து ஏத்துக்கும். ஏத்துக்கும் போது இழந்த பொருள் வந்து வெப்பநிலை குறையும், ஏத்துக்கிட்ட பொருளுடைய வெப்பநிலை வந்து உயரும். இது எவ்வளவு உயரும் எவ்வளவு குறையும் அப்படின்னு சொன்னா வெப்பநிலையும் சமநிலை ஆகும் வரை வெப்பம் பரவும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா MST. அதாவது ஒரு பொருள் இழந்த வெப்பநிலையும் ஏத்துக்கிட்ட வெப்பநிலையும் சமம். அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹீட் கெயின் பை an object is equal to heat lost by an object. அதாவது ஹீட் கெயின்டு பை an ஆப்ஜெக்டுக்கு வந்து M1S1T1, ஹீட் ஆப்ஜெக்டுக்கு வந்து M2S2T2ன்னு சொல்றோம். என்னடான்னா எம்ன்றது வந்து மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், நிறை, அந்த பொருளினுடைய நிறை. எஸ்ன்றது வந்து ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அந்த குறிப்பிட்ட பொருளுக்கு உண்டான வெப்ப எண். ஏற்கனவே நம்ம சொன்ன வெப்ப எண். அடுத்தது டி அப்படின்றது என்னடான்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், வெப்பநிலையில் ஏற்பட்ட ஆரம்ப வெப்பநிலை. அதுல 1ல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறதா வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பொருள் எவ்வளவு வெப்பத்தை இழக்குது அல்லது எவ்வளவு வெப்பத்தை ஈர்க்குது அப்படின்றத ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பொருள் கண்டிஷன் இதுக்கு தகுந்த மாதிரி வெப்பத்தை வந்து ஏத்துக்கிறது இழக்கிறது. அடுத்தது வெப்பநிலை. ஸோ வெப்பநிலை அப்படின்றது என்னடான்னா டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். சிம்பிளா சொன்னோம்னா டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். அதாவது when heated it is given to a body then it is heated.
and when heat is taken out, then it is cools down. The measure of this hotness or coldness is called temperature. The measure of hotness or coldness is called temperature. Simply, if you say the degree of hotness or coldness is termed as temperature. அதாவது ஒரு பொருள் சூடாக உள்ளதா அல்லது குளிர்ச்சியாக உள்ளதா என அறிய உதவும் நிலை. இதைதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இந்த வெப்பநிலையை அளப்பதற்கான அலகுகள் என்னடான்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா பயன்படுத்துற அலகுகளை வந்து நம்ம முக்கியமா சொல்ல போறேன். So temperatures are calibrated between two fixed reference points such as the freezing point of water and the boiling point of water. These fixed points on different temperature scales are as follows. ஒன்னு வந்து சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட், கெல்வின், ரியூமர். அதாவது என்னடான்னு சொன்னா, அதாவது தண்ணீரினுடைய உறைநிலை அதே மாதிரி தண்ணீரினுடைய கொதிநிலை இரண்டு, அதாவது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சுதான் வந்து நாம கேலிபிரேட் பண்றோம், அளக்கிறோம். ஸோ இது 4 விதமான அலகு முறையில நம்ம இங்க பார்க்க போறோம். மெயினா சென்டிகிரேட் வெப்பநிலை, ஃபாரன்ஹீட் வெப்பநிலை, கெல்வின், அடுத்தது ரியூமர். சென்டிகிரேட் நம்ம டிவியில எல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ் முடிஞ்ச பிறகு கடைசியில நம்ம கண்டிஷன்ஸ் வெதர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ இன்று சென்னையில் அதிகபட்சம் 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு ஒவ்வொரு சிட்டிக்கும் வந்து சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து செல்சியஸ் வெப்பநிலையை வந்து ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி டாக்டர் கிட்ட போனோம்னா, நமக்கு ஜுரம் இந்த மாதிரி ஏதாவது காரணமா டாக்டர் கிட்ட போனோம்னா டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு தெர்மாமீட்டர் எடுத்து நம்ம வாயில வைப்பாரு. ஸோ அவர் வந்து அப்பா 98 99 டிகிரி இருக்குப்பா, 100 டிகிரி இருக்குப்பா அப்படின்னு. ஸோ அவர் மொட்டையா டிகிரி இருக்குன்னு சொல்லுவாரு. பட் அது என்னது அப்படின்றது நமக்கு சொல்ல மாட்டாரு. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில சொல்றாரு. அதாவது 99 டிகிரி இருக்கு, 100 டிகிரி இருக்கு அப்படின்னு சொன்னா 100 டிகிரி ஃபாரன்ஹீட், 99 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கெல்வின். கெல்வின் முறையில வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஃப்ளூயிட்ஸ் வாயு பொருட்கள் சம்பந்தப்பட்ட இதுல வந்து நம்ம அளக்கிறதுக்கு வந்து இந்த கெல்வின் முறையை வந்து யூஸ் பண்றோம். இந்த உறைநிலை கொதிநிலை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்னடான்னு சொன்னா டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் பாயிண்ட், the temperature at which any solids into liquid is called freezing point of the substance. Freezing point of ice is 0 degree centigrade. அதாவது தண்ணி அதே தண்ணி இதுக்கு திடப்பொருள் வந்து திரவ நிலைக்கு மாறதைய வந்து நம்ம ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். நார்மலா ஐஸினுடைய உரைநிலை, தண்ணீரினுடைய உரைநிலை அப்படி எவ்வளவுன்னு சொன்னா 0 டிகிரி செல்சியஸ். பாயிலிங் பாயிண்ட். ஸோ எந்த திடப்பொருளுமே ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடைந்ததுக்கு அப்புறம் உருகி மொத்தம் உருகினதுக்கு அப்புறம் திரவமா மாறி அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆரம்பிக்கிற அந்த வெப்பநிலையை தான் வந்து கொதிநிலைன்னு சொல்றோம், பாயிலிங் பாயிண்ட்னு சொல்றோம். தண்ணீருடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ். அடுத்தது தெர்மோமெட்ரிக் ஸ்கேல்ஸ். அதாவது இந்த செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின், ரியூமர் படிச்சு இல்லையா, இதுக்கு இடையிலான தொடர்பு என்னடான்னு சொன்னா, நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணீரினுடைய உறைநிலை மற்றும் கொதிநிலையை அடிப்படையாக கொண்டுதான் நாம வந்து என்ன பண்றோம், கணக்கு போடுறோம். ஸோ சென்டிகிரேடை பொறுத்த வரைக்கும் தண்ணியினுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி சென்டிகிரேடு, பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி சென்டிகிரேடு. ஃபாரன்ஹீட்ல பாத்தீங்கன்னா தண்ணியினுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட், பாயிலிங் பாயிண்ட் வந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட். அதாவது இடைப்பட்ட பகுதி எவ்வளோடானா 180 டிகிரி. ஸோ இந்த 180 டிகிரி வேறுபாட்டை வந்து நாம தெர்மோமீட்டர்ல பார்க்கலாம். அடுத்தது கெல்வின் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 273 கெல்வின் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து 373 கெல்வின். இதுல பாத்தீங்கன்னா 100 டிகிரி வேரியேஷன், 100 கெல்வின் வேரியேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது ரியூமர்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி ரியூமர் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து 80 டிகிரிஸ் ரியூமர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த வேரியேஷன் வந்து 80. ஸோ சென்டிகிரேட்ல பாத்தீங்கன்னா 100 டிகிரிஸ் வேரியேஷன், ஃபாரன்ஹீட்ல பாத்தீங்கன்னா 180 டிகிரிஸ் வேரியேஷன், கெல்வின்ல பாத்தீங்கன்னா 100 டிகிரி வேரியேஷன், ரியூமர்ல பாத்தீங்கன்னா 80 டிகிரிஸ் வேரியேஷன்ல அந்த தெர்மோமீட்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க.
அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் தெர்மோமெட்ரிக் ஸ்கேல்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ C/5 is equal to F minus 32/9 is equal to R/4 equal to K minus 273/5. அதாவது C means centigrade, F means Fahrenheit, R means Reaumur and K means Kelvin. கீழே அடியில் பார்த்தீங்கன்னா 5, 9, 4, 5 இருக்கு இல்லையா? ஆக்சுவலா இது வந்து சென்டிகிரேட்ல நம்ம எவ்வளவு கேலிபிரேஷன் பண்ணலாம்னு சொன்னேன், 100 டிகிரிஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஃபாரன்ஹீட்ல எவ்வளவு சொன்னேன், 180 டிகிரிஸ் சொன்னேன். ரியூமர்ல எவ்வளவு சொன்னேன், 80 சொன்னேன். கெல்வின்ல எவ்வளவு சொன்னேன், 100 சொன்னேன். ஸோ எல்லாத்தையும் நான் சுருக்கி 20ஆல கேன்சல் பண்ணி 5, 9, 4, 5, அதாவது 100 வந்து 5 20ஆல கேன்சல் பண்ணி 5 ஆக்கியிருக்கேன். 180 வந்து 20ஆல கேன்சல் பண்ணி 9 ஆக்கியிருக்கேன். 80 வந்து 20ஆல கேன்சல் பண்ணி 4 ஆக்கியிருக்கேன். கெல்வின்ல வந்து 20ஆல கேன்சல் பண்ணி 5 ஆக்கியிருக்கேன். காமனா 20ஆல எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி நமக்கு கால்குலேஷன் பர்பஸ் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ C/5 is equal to F minus 32/9 is equal to R/4 is equal to K minus 273/5. இந்த ஃபார்முலாவை எல்லாரும் நல்லா மனசுல பதிய வச்சுங்க. இனிமே வந்து டாக்டர் சொன்னாலோ அல்லது டிவியில நியூஸ் கேட்கும் போதோ செல்சியஸ்ல சொன்னா ஃபாரன்ஹீட்டை மாத்தணும், ஃபாரன்ஹீட்ல சொன்னா செல்சியஸை மாத்தணும், இல்ல செல்சியஸ்ல சொன்னா கெல்வினா மாத்தவோ அல்லது ஃபாரன்ஹீட்ல சொன்னா கெல்வினா மாத்தவோ நம்ம யாரையும் இதுக்காக அணுகக்கூடாது. நாமளே இதை கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கால்குலேஷன் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது அந்த தெர்மோமீட்டர்ஸுடைய டிசைனை பாருங்க. இதுல கிளீனா தெளிவா போட்டுக்கு பாருங்க. ஸோ முதல்ல ஃபாரன்ஹீட் தெர்மோமீட்டர்ல ஸோ இனிஷியல் ரீடிங் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கு, மேல 212 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கு. அடுத்தது செல்சியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி ஸ்டார்டிங்ல இருக்கு, மேல மேக்சிமம் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. கெல்வின்ல பாத்தீங்கன்னா 273 இருக்கு, மேல வந்து 373 இருக்கு. இந்த இதை தான் வந்து நான் 20ஆல கேன்சல் பண்ணி 5, 9, 4, 5ன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் நம்ம கால்குலேஷன் பர்பஸுக்காக. ஸோ கன்வர்ஷன் இப்போ எப்படி மாத்துறதுன்றத நம்ம சென்டிகிரேட்ல இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கோ அல்லது ஃபாரன்ஹீட்ல இருந்து சென்டிகிரேட்டுக்கோ பார்க்க போறோம். ஸோ ஃபாரன்ஹீட் டு சென்டிகிரேட்னும் போது நம்ம C/5 is equal to F minus 32/9 இருக்கு இல்லையா? அந்த ரெண்டை மட்டும் எடுத்துங்க, மீதி இருக்கிற ரெண்டை வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ ஜென்ரலா எல்லாத்துக்கும் பொதுவா அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்முலாவை கொடுத்துருக்கோம். இதுல வந்து நமக்கு எதுல இருந்து எதை மாத்த சொல்றாங்களோ அந்த ரெண்டை மட்டும் கீழே இறக்கிங்க. ஸோ இறக்கி அந்த பின்னங்களா இருக்கு இல்லையா, அதை வந்து குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபாரன்ஹீட்ல இருந்து சென்டிகிரேடுக்கு மாத்துறதுக்கு நான் இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல காமிச்சிருக்கேன். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 180 C is equal to 100 into F minus 32ன்னு வருது. அப்போ அந்த C மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 180 அந்த பக்கம் அமிச்சோம்னா அது வகுத்தல்ல போயிடுது. ஸோ அடுத்தபடியா அந்த 100/180 வேல்யூவை வந்து ஒரு பக்கமா கொண்டு வந்தேன், F minus 32 தனியா வச்சிருக்கிறேன். ஸோ அது 100/180 தான் 5/9 கொண்டு வந்திருக்கேன். ஸோ 5/9 into F minus 32. ஃபர்தரா 5 9ஆல வகுத்தோம்னா 0.555ன்னு வந்துட்டே இருக்கும். ஸோ 2 டிஜிட் நம்ம கணக்குக்கு எடுத்துக்கிட்டு ஸோ C is equal to 0.55 into F minus 32. ஸோ இந்த இடத்துல அவன் எவ்வளவு ஃபாரன்ஹீட்டை நமக்கு சென்டிகிரேடை மாத்த சொல்றானோ அதை நம்ம இங்க போட்டு அதுல இருந்து 32 கழிச்சுட்டு 0.55ஆல பெருக்கணும்னாலே அது நமக்கு சென்டிகிரேடா மாறிடும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சென்டிகிரேட்ல இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாத்துறது எப்படின்றது ஃபார்முலாவை காமிச்சிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி சென்டிகிரேடுக்கு C/5 இறக்கிங்க, ஃபாரன்ஹீட்டுக்கு F minus 32/180 இறக்கிங்க. 180 இருக்கு அல்லது 9 இருக்கும். ஸோ அதே மாதிரி பின்னங்களை வந்து நம்ம என்ன பண்றேன், குறுக்கு பெருக்கல் பண்றேன். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 100 into F minus 32 is equal to 180 C. ஸோ இந்த வேல்யூ நோன் வேல்யூன்றதுனால அதை அந்த பக்கம் அனுப்புறேன். ஸோ F minus 32 இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 100 அந்த பக்கம் போறதுனால பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலா மாறுது. ஸோ மறுபடியும் அந்த 180/100 கொண்டு வந்து 9/5 C மாத்துறேன். ஸோ therefore F is equal to 9/C plus 32ன்னு வருது. ஸோ நான் 9/C 9 and 5ஆல டிவைட் பண்ணோம்னா 1.8 வரும். ஸோ 1.8 C plus 32. ஸோ எவ்வளவு சென்டிகிரேட் கொடுத்தானோ அதை 1.32 கூட்டினோம்னா நமக்கு அந்த கொடுத்த சென்டிகிரேட் வெப்பநிலையானது ஃபாரன்ஹீட் வெப்பநிலையா மாறும்.
1.8 C + 32. அதே மாதிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து சென்டிகிரேடுக்கு மாத்தணும்னா 0.55 into F - 32. அதாவது கொடுக்கப்பட்ட ஃபாரன்ஹீட் வெப்பநிலையிலிருந்து கழிச்சிட்டு அப்புறம் தான் பெருக்கணும். ஏன்னா அதனால தான் பிராக்கெட் போட்டுருக்கு. ஓகேயா? அடுத்து பார்க்கலாம். ஸோ அந்த ரிலேஷனை தான் மேலே காமனா காமிச்சிருக்கிறேன். ஸோ கொடுத்துருக்குல்ல அந்த 4 கொடுத்துருக்குறேன். நமக்கு எந்த 2, அதாவது 1லிருந்து 1 மாற்ற சொல்லுவாங்க. அந்த எந்த 2 அதை மட்டும் நீங்க தனியா இறக்கிங்க. கிராஸ் மல்டிபிகேஷன், அது பொதுவான ஒரு இது என்னடான்னா, ஒரு பின்னத்தினுடைய தொகுதியை அதனுடைய சமமான பின்னத்தினுடைய பகுதியால் பெருக்கும் போது கிடைக்கும் பெருக்கல் தொகையானது முதல்ல இருக்கிற பின்னத்தினுடைய பகுதியை அடுத்து இருக்கிற பின்னத்தினுடைய தொகுதியால பெருக்க தொகைக்கு சமம். இது வந்து ஒரு பொதுவான நியதி. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிபிகேஷன் சொல்றோம். ஓகேயா? ஸோ அடுத்தது டெம்பரேச்சர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த வெப்பநிலையை அளக்க உதவும் கருவிகள் அல்லது உபகரணங்கள். ஸோ முதல்ல தெர்மாமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். தெர்மாமீட்டர்ஸ் நம்ம டாக்டர் கிட்ட இருக்கிறது இதெல்லாம் வந்து தெர்மாமீட்டர்ஸ். ஸோ லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ் எக்ஸ்பேண்ட் வென் தே ஆர் சப்ஜெக்ட் டு ஹீட். அதாவது இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, திரவங்களோ அல்லது திடப்பொருள்களோ வந்து வெப்பப்படுத்தும் போது கட்டாயமா விரிவடையும். இந்த ஒரே ஒரு பண்பை தான் வந்து அடிப்படையா வச்சு இந்த தெர்மாமீட்டர்ஸ் வந்து வேலை செய்யுது. ஸோ இதுல அதிகமா நம்ம திரவ நிலையில் இருக்கிற மெர்க்குரியையும் ஆல்கஹால். ஸோ மெர்க்குரி வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறோம் ஆல்கஹாலை விட. ஏன்னா ஆல்கஹாலுக்கு வந்து இந்த கண்ணாடி இதுல வந்து சரியா தெரியாது. ஆனா மெர்க்குரி வந்து அதனுடைய இயற்கையான பண்பு பளபளப்பு. ஸோ அதுதான் வந்து மெயின் காரணம். ரெண்டாவது, சிறிய அளவு வெப்பநிலையிலையும் நல்ல அதிகப்படியா விரிவடையும். அதிகப்படியா இல்லை, யூனிஃபார்மா விரிவடையும், குயிக்கா விரிவடையும். அடுத்தது, கண்ணாடியில வந்து இது ஒட்டாது. ஸோ கேபிலரி டியூப் வழியா மேலே ஏறின அந்த மெர்க்குரியானது அந்த வெப்பத்தை நம்ம டாக்டர் வாயிலிருந்து வைக்கிறாரு. அது எடுத்த பிறகு நார்மல் டெம்பரேச்சருக்கு வருது. ஸோ நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும்போது அந்த உயர்ந்த அதாவது மெர்க்குரியானது மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடணும். ஸோ அப்போ கண்ணாடியில ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கின்னா அது நமக்கு அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து பாதரசம் மெர்க்குரியை வந்து இந்த தெர்மோமீட்டர்ல அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ மெர்க்குரியை உபயோகப்படுத்துறதுக்கான மெயின் காரணங்கள் வந்து ஷைனி இன் கலர், டோன்ட் ஹடர் டு த கிளாஸ் டியூப், எக்ஸ்பேண்ட்ஸ் அட் லோ டெம்பரேச்சர், குறைந்த வெப்பநிலையிலும் விரிவடையும் தன்மை, கண்ணாடியில் ஒட்டாத பண்பு, அதனுடைய பளபளப்பு தன்மை. அடுத்தது, இந்த மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸை வச்சு நம்ம 300 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை வரைக்கும் அளந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பைரோமீட்டர்ஸ். இதுவும் வந்து வெப்பநிலையை அளக்க உதவும் கருவிகள் தான். ஸோ பைரோமீட்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா, தெர்மோ எலக்ட்ரிக் பைரோமீட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் that the soldering point between the two metals when heated, a contact voltage is generated. The voltage depends upon the temperature. Thermocouple elements constructed of copper can measure up to 600 degrees centigrade. That means rendu bimetal அப்படினும் போது copper and copper constant that can measure up to 600 degrees centigrade. The next one, thermocouple elements constructed of platinum rhodium can measure up to 1600 degrees centigrade. And finally, the radiation pyrometers can measure up to 1000 degrees centigrade. அதாவது ரேடியேஷன் பைரோமீட்டர்ஸ், அதாவது கதிர்வீச்சு முறையில செயல்படுற இந்த பைரோமீட்டர்களை பயன்படுத்தி தான் நம்ம வந்து அதிகபட்சமான வெப்பநிலைகள், ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் ஃபவுண்டரிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பண்ணும்போது மெட்டலை வந்து மெல்ட் பண்ணுவாங்க. ஸோ மெல்ட் பண்ணும்போது அது நல்ல ஃப்ளூயிடிட்டி நல்லா இருக்கணும். நல்ல ஃப்ளூயிடிட்டி இருக்கணும்னா நல்ல ஹீட் ஆகணும், அதனுடைய டெம்பரேச்சர் வந்து நல்லா ரைஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட் அயன்லாம் பார்த்தீங்கன்னா 1450 டிகிரி சென்டிகிரேட்ல தான் வந்து இட் வில் கெட் ஃபுல் ஃப்ளூயிடிட்டி. தென் ஒன்லி வி கேன் போர் ஈஸிலி இன் த மோல்ட்ஸ். அதாவது அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த 1450 டிகிரி சென்டிகிரேடு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அதனுடைய பாயும் தன்மை, ஃப்ளூயிடிட்டி மீன்ஸ் பாயும் தன்மை வந்து அதுக்கு கிடைக்கும். அப்பதான் வந்து நம்ம அந்த வார்ப்படங்கள்ல ஊத்தும் போது வார்ப்படம் முழுவதும் நல்லா பரவி
நாம அந்த வார்ப்படம் வந்து எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகாம நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ரேடியேஷன் பைரோமீட்டர்ஸ் வந்து நம்ம அதிகப்படியா யூஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டலா வெப்பநிலைகளை வந்து சாதாரண தெர்மோமீட்டர்ஸ், அதாவது பாதரச தெர்மோமீட்டர்ஸை யூஸ் பண்றோம். அடுத்தது அதிகப்படியான வெப்பநிலைகளை அளக்கிறதுக்கு வந்து பைரோமீட்டர்ஸ். பைரோமீட்டர்ஸ்ல ரேடியேஷன் டைப் பைரோமீட்டர்ஸ் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். இந்த ரேடியேஷன் டைப் பைரோமீட்டர்ஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது ஆப்டிக்கல் பைரோமீட்டர்னு ஒரு பைரோமீட்டர் இருக்கு. ஆப்டிக்கல் பைரோமீட்டர்ன்றது ஒரு சின்ன எல்இடி பல்பு. அதுக்கு மைன்யூட் வோல்டேஜ் கொடுக்க கொடுக்க அதனுடைய இலுமினேஷன் வந்து மாறிட்டே இருக்கும். அந்த மாறுற இலுமினேஷனை வந்து அந்த மெட்டலுடைய கலரோட மெர்ஜ் பண்ணும்போது அந்த கலர் வந்து ரீடிங்க வந்து கரெக்டா காமிக்கும். ரேடியேஷன் பைரோமீட்டர்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்டா டிஜிட்டல்ஸ்லயே வந்து நிறைய சப்ளை கிடைக்குது. அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், அதாவது வெப்பத்திற்கும் வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். ஸோ இதுல வெப்பம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம், இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல். ஆனா வெப்பநிலை என்பது டெம்பரேச்சர் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ், இட்ஸ் எ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். அதாவது பொருள் சூடாக இருக்கிறதா அல்லது குளிர்ச்சியாக இருக்கிறதா என அறிய உதவும் நிலை. அடுத்தது வெப்பத்தை அளக்க உதவும் அலகுகள், யூனிட்ஸ், கலோரி, பிடிஹெச்யூ, சிஹெச்யூ அண்ட் ஜூல். அதாவது கலோரி முறையில அளக்கலாம், பிரிட்டிஷ் தெர்மல் ஹீட் யூனிட் மூலமா அளக்கலாம், சென்டிகிரேட் ஹீட் யூனிட் மூலமா அளக்கலாம். அடுத்தது பொதுவா ஆற்றலினுடைய அலகு ஜூல் அப்படின்றதுனால ஜூல்லையும் அளக்கலாம். ஆனா ஜூல் அப்படின்றது தான் எஸ்ஐ முறையிலான அளவீட்டு முறை. அதே மாதிரி வெப்பநிலைக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ்ல, டிகிரி ஃபாரன்ஹீட், கெல்வின் அண்ட் டிகிரி ரியூமன் 4 விதமா அளக்குறோம். அடுத்தது வெப்பத்தை அளக்கிறதுக்கு மிக்சர் மெத்தட் மூலமா கலோரி மீட்டர் அப்படின்ற ஒரு உபகரணத்தை நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி வெப்பநிலையை அளக்கிறதுக்கு தெர்மோமீட்டர்ஸையும் பைரோமீட்டர்ஸையும் பயன்படுத்துறோம். அடுத்தது பை ஆடிங் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ஆஃப் 2 சப்ஸ்டன்சஸ், அதாவது 2 பொருட்களுடைய வெப்பத்தை ஒன்று சேர்க்கும் போது டோட்டல் ஹீட் கேன் பி கால்குலேட்டட். அதனுடைய மொத்த வெப்பத்தை நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது கலவை முறையில் நம்ம கலோரி மீட்டர் மூலமா கண்டுபிடிக்க முடியும். ஆனா வெப்பநிலை by adding 2 temperatures we cannot find the temperature of the mixture. அதை கண்டுபிடிக்கணும். வெப்பநிலை கலவை வெப்பநிலை வந்து by heating a substance the quantity of heat is increased. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதனுடைய வெப்பம் வந்து அதிகரிக்குது. regardless, அதாவது வெப்பநிலையை தாண்டி அதனுடைய வெப்பம் வந்து அதிகரிக்கும். Two substances may reach the same temperature though they might be having different amount of heat in them. அதுக்கு இடையில இருக்கிற வெப்பம் வெவ்வேறு மாதிரியா இருந்தாலும் வெப்பநிலை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபைனலா ஹீட் வில் ஒர்க். வெப்பம் வந்து வேலை செய்யும். வேலை செய்யறதான் வச்சு நம்ம டெய்லி வீட்டில் அயன் பாக்ஸு, ஹீட்டரு, ஃப்ரிட்ஜு இதுல எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஆனா டெம்பரேச்சர் வந்து வேலை செய்யும். ஜஸ்ட் இது வந்து ஒரு அளவீட்டு. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வெப்பம் தான் என்னன்னு சொன்னா சார் சூடா இருக்கு சார்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா வெப்பம்ன்றது ஒரு வகையான ஆற்றல். அதே மாதிரி டெம்பரேச்சர்னா எவ்வளவு வெப்பம் கொடுக்குமோ அது அறிய உதவும் நிலை. எவ்வளவு வெப்பம் அடைஞ்சிருக்குன்ற அறிய உதவக்கூடிய ஒரு நிலை. ஸோ இது வரைக்கும் நாம வந்து பார்த்தோம்னா வெப்பத்துல அதனுடைய டெஃபினிஷன் பார்த்தோம், யூனிட்ஸை பார்த்தோம், அதை வெப்பத்தை அளவிட உதவும் கருவிகளை பார்த்தோம், அடுத்தது அதனுடைய விளைவுகளை பார்த்தோம், அதனுடைய வகைகளை பார்த்தோம், அடுத்தது வெப்பப்படுத்தும் பொழுது விரிவடையும். முக்கியமா திடப்பொருள்கள் எவ்வாறெல்லாம் விரிவடைகிறது, அதாவது நீளத்தில் ஏற்படுற விரிவு, அடுத்தது பரப்பளவுல ஏற்படுற பெருக்கம், அடுத்தது அதனுடைய பருமளவில் ஏற்படும் பெருக்கம் ஆகிய அந்த 3 பெருக்கங்களும் பார்த்தோம். அதுக்கு ஃபார்முலாஸும் நம்ம பார்த்தோம். அது மாதிரி அடுத்தது அமௌண்ட் ஆஃப் ஹீட், எவ்வளவு வெப்பம் கொடுத்தோம், ஒரு பொருளுக்கு நம்ம எவ்வளவு வெப்பத்தை கொடுத்தோம்
அல்லது ஒரு பொருள் இருந்து எவ்வளவு வெப்பத்தை நம்ம வந்து இழக்க செஞ்சோம் அப்படின்றதையும் நம்ம கணக்கு போடலாம். ஸோ அதுக்கு வந்து எம்எஸ்டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். வெப்பநிலை அப்படின்னா என்ன? அடுத்தது அதனுடைய அலகுகள், அதாவது டிகிரி சென்டிகிரேடு, டிகிரி ஃபாரன்ஹீட், கெல்வின் அண்டு டிகிரி நியூமன். அடுத்தது அதை வெப்பநிலையை அளக்க உதவக்கூடிய கருவிகளை பார்த்தோம். அதாவது தெர்மோமீட்டர் மற்றும் பைரோமீட்டர்னு பார்த்தோம். அதே மாதிரி கடைசியா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், வெப்பத்திற்கும் வெப்பநிலைக்கும் இடையேயான வேறுபாடுகளை பத்தி பார்த்தோம். ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது கேள்வி நேரம். நான் இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்தேன். ஸோ நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்றது வந்து இதன் மூலமா தான் உங்களுக்கு தெரிய வரும், எனக்கு தெரிய வரும். நான் உங்களுக்கு இந்த கிளாஸை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்றது வந்து நான் பாடம் நடத்துதல இருந்து சில கேள்விகளை கேட்கும் போது தான் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கேள்வியா வாட் இஸ் ஹீட்னு கொடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஹீட் இன் எஸ்ஐ சிஸ்டம், எஸ்ஐ முறையில வெப்பத்தின் அலகு என்ன? ஹவு வில் பி மெஷர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட், அதாவது அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து நம்ம ஒரு பொருள் எவ்வளவு வெப்பத்தை ஏத்துக்குச்சு அல்லது எவ்வளவு வெப்பத்தை இழந்துச்சுன்றத எப்படி கணக்கிடுறது? அடுத்தது at what temperature does the centigrade and Fahrenheit thermometer shows the same reading? Please note the question. At what temperature does the centigrade and Fahrenheit thermometers shows the same reading?